நண்பரே சுதலுங்களீரா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விதவுட் வேர்ட்ஸ் ஜிம்னோட எஃப்எஃப் தான் எபிசோட் 2. நான் வந்து எபிசோட் 1 இப்போ தான் கம்ப்ளீட் பண்ணேன், ஜஸ்ட் அ செகண்ட் பிஃபோர். மோஸ்ட் ப்ராபப்லி நான் வந்து போட்டிருந்திருப்பேன். இப்போ நான் உடனே வந்து பண்ணிகிட்ருக்கேன். சரி, கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணேன். அண்ட் இது வந்து கொஞ்சம் எனிமீஸ் டு லவ்வர்ஸ் மாதிரி இருக்கும், கொஞ்சம் ட்விஸ்டடாக இருக்கும். சரி வாங்கடா, இதுக்கு மேலே எதுவும் சொல்ல வேணாம், நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் அகெயின் என்னோடய வாய்ஸ் ஏதாவது கொள்ளறுபடி ஆச்சுன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. தேங்க்யூ கைஸ். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் நம்ம என்ன பார்த்துருந்துருப்போன்னா, நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்க கொரியா. வந்துட்டு அப்புறமா ஜிம்மனை பார்த்துட்டு ஜிம்மன் கூட ஃபஸ்ட்லேயே பார்த்த உடனே சண்டை. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் ஓகேவாகிட்ட அப்புறமா திருப்பியும் அதே மாதிரி சண்டை வந்திருக்கோம். சரி, லாஸ்ட்டில் நீங்கள் வந்து உங்கள் மேலே கோவப்பட்டு தான் நான் வந்து முடிச்சிருந்துருப்பேன். சரி வாங்க முன்னாடி பார்க்கலாம். அதோடு நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக இருக்கீங்க, யார்கிட்டையும் பேசலை. யுக்தி வரா, ஹே வயன் ஏன் இவ்வளோ கோவமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டு நடந்து போகிறீங்க, கேஃபிட்டேரியா நடந்து போகிறீங்க. போயிட்டு அப்புறமா பார்த்தா ஜிம்மன் உட்காந்துட்ருக்கான் அதுக்குள்ளே அங்கே. அதுக்கப்புறமா மூஞ்சி திருப்பிட்டு நீங்கள் பாட்டுன்னு சாப்பிட்றீங்க. அதுக்கப்புறமா சில ஆளுங்களாம் வராங்க, ஜிம்மனை பார்த்துட்டு சிக்னல் பண்ணுறாங்க, நீங்கள் அதை பார்த்துடுறீங்க. அதுக்கப்புறமா ஏதோ தப்பாக இருக்குன்னு மட்டும் தெரியுது எனக்கு. எல்லோரும் ஒரே மாதிரி வேறு மாதிரி யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க, பார்க்க ஒன்றும் நல்ல ஆளுங்க மாதிரி இல்லை. கண்ணை விரித்து பார்க்குறீங்க யார் அதுன்னு சொல்லிட்டு. யுக்தியை திரும்பி பார்த்துட்டு அது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே யுக்தியை சொல்கிறா, அந்த மாதிரி ஒரு மாதத்தில் 2 வாட்டியாச்சும் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். 1 மாதத்தில் 2 வாட்டி இதெல்லாம் நார்மல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லவும், இப்போ அதுக்கு என்ன பண்ணுறது? ஏன் கிரிமினல் ஆப்வியஸ்லி இருக்கும், ஸ்கூலோட ரெப்புடேஷனை போயிட்டுருக்கு இவனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லுவோம். இப்படிலாம் நடக்குது. ஆனால் இவன் ஏன் அங்கே போகிறான்? வயன் கன்சர்ன் ஆகாத அவன் என்ன சொன்னான்னு ஞாபகம் இருக்குல்ல, அவனை திரும்பி கூட பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுன்னு சாப்பிட்டு எழுந்துச்சு போயிடுறீங்க. அங்கே அடிதடிலாம் நடந்துகிட்ருக்கு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் உக்காஞ்சிட்ருக்கீங்க. அதுக்கப்புறமா வந்து டைரெக்டாக எம்ஐ ரூமுக்கு போயிட்டு, அவன் எம்ஐனா மெடிக்கல் எய்ட் ரூம்டா, அதனால் அந்த ரூம்கிட்ட போயிட்டு அவன் பேண்டேஜில் போட்டு வந்திருப்பான். ஆனால் அவனோட லிப்ஸுக்கு பக்கத்தில் வந்து அந்த கீரையில் இருக்கும், அவன் பார்த்துருந்துருக்க மாட்டான். ஆனால் டைரெக்டாக வந்து அவன் வந்து உங்களை பார்த்துட்டு வயன் எழுந்துச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னும் மூட் ஆஃப்லேயே தான் இருக்கான் சொல்லிவிட்டு, அதுக்கப்புறமா நீங்கள் அவனை பார்க்குறீங்க. ஹே ஜிம்மன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே நிறுத்துறீங்க. ஜிம்மனோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஏஞ்சிக்கிறீங்க. அதுக்கப்புறமா அவர் உள்ளே போயிட்டு, அவர் ஆக்சுவலி உள்ள சைடு உட்காந்துப்பாடா, அவர் வந்து ஒரு கார்னராக போய் உட்காந்துக்கிறதுனால நீங்கள் எழுச்சிட்டு அவர் உட்காந்துட்டு அப்புறமா தான் நீங்கள் வெளியில் உட்காருவீங்க, பெஞ்சுக்கு வெளியில். இன்னொரு சைடு வந்து கார்னராக இருக்கும். ஸோ அந்த கார்னர் சைடில் தான் அவர் இருக்கார். அவர் அப்படியே தன்னோட தலையை வந்து அந்த வாலுக்கு சாஞ்ச மாதிரி வச்சுட்டு பார்க்குறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, இவன் ஏன் இப்படி இருக்கான்? இவனுக்கு ஏதாவது பாஸ்ட் இருக்கா? ஏன் இவன் கிரிமினல் இதுக்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை பார்க்குறீங்க. அதை பார்த்துட்டு ஜிம்மன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபஸ்ட் டைம் சாஃப்டாக கேட்குறாரு, ரொம்ப தான் க்ரூவலாக இருந்துட்டுமோன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா உங்களை பார்த்துட்டு உடனே கேட்டுட்டு உடனே நீங்கள் இல்லை எப்படி ரத்த காயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாஃப்டாக கேட்டதும் அவன் இதெல்லாம் உனக்கு வேண்டாம், நான் சொல்ல விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு திருப்புறாரு. ஃபர்ஸ்ட் டைம் உன்னை நான் வந்து எதுவுமே பண்ண விடக்கூடாது, இதெல்லாம் உனக்கு தெரிய வேண்டாம், ஒரு ப்ரொடெக்டிவ் கேஸோட ஃபஸ்ட் டைம் உங்களை பார்க்குறாரு. இந்த மாதிரி வேறு யாரையும் பார்த்ததில்ல, ஏன்னு தெரியல. அவர் வேண்டாம் இவக்கிட்ட சொல்ல வேண்டான்னு சொல்லிட்டு அவர் அமைதியாகிடுறாரு.
நீங்கள் ஜிமின், யூ கேன் ட்ரஸ்ட் மீ. எனக்கு தெரியும். நான் ஃபஸ்ட்டு டே ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி உன்கிட்ட ஃபஸ்ட்டு வந்த உடனே சண்டை போட்டேன். எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் ஒன்றும் ஒத்துக்காமலாம் இல்லை. இருந்தாலும் இட்ஸ் ஃபைன். நான் உன்னை எதுவும் ஜட்ஜ் பண்ண மாட்டேன். கிட்ட நீ சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஜிமின்க்கு அவருக்கு வேறு ஏதோ ஞாபகம் வந்ததுனால அவர் நான் இப்போ எதுவும் ஷேர் பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அமைதியாக உட்காந்துடுறாரு. நீங்கள் ஜிமின், நான் இப்போதைக்கு மட்டும் ஒன்று சொல்கிறேன், அதை நீ கேட்டுக்கோ. இப்போல்லாம் உனக்கு யாருமே இல்லையே எனக்கு அப்படின்ற மாதிரி தோணுதோ, இதோ உடனே எனக்கு கால் பண்ணிவிட்டு பேச பார்க்குறேன். அப்படி முடியல, இல்லை என்கிட்ட ஃபோன் இல்லைன்னா ஒரு லெட்டர் மட்டும் எழுதி வையேன். ஃபார்மலாக எதுவும் என்னோடய அட்ரஸ் அது இது எதுவும் எழுத தேவையில்ல, எழுதி மட்டும் வை. மீண்டும் இப்படி இந்த மாதிரி எப்படியும் நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் உட்கார போகிறோம். அப்போ கூட நான் படிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இதை கேட்ட உடனே ஜிமின்க்கு கொஞ்சம் கண் கலங்கிடுச்சு. இந்த பொண்ணு நம்ம எவ்வளோ திட்டிருக்கோம், அவளுக்கு பண்ணியாச்சு. இதுக்கு மேலே வெறுப்பன்னு தான் நினைக்கிறேன். என் கூட எனக்கு யாரும் வேண்டாம், யூமியை தவிர வேறு யாரும் வேண்டாம். ஆல்ரெடி பட்டதும் போதும். இதுக்கு மேலே யூமி மட்டும்தான் பார்க்கலான்னு நினைக்கிறேன். வேறு யாரும் வேண்டாம். யூமி, நீ நீ பாதுகாப்பாக இருக்கணுன்றதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே தலை குனிஞ்சிட்டு பார்க்குறாரு. மிஸ் வராங்க. இதே மாதிரி கிளாஸஸ்லாம் நடந்துட்டு போயிட்டே இருக்குது. இப்போது பிடிஎம் டே. உங்களோட பேரண்ட்ஸ்லாம் வயன், இன்றைக்கி பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் தானே, இன்றைக்கி அப்பா கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கீங்க நீங்களும் உங்கள் அம்மாவும். அதோடு போயிட்ட உடனே ஒரு நம்ம இந்தியன் டீச்சர் இருக்கிறதுனால அவங்க கூட ரொம்ப க்ளோஸாக இருப்பீங்க. நீங்கள் க்ளோஸான்றது சென்ஸ் பேசிக்கிறது ரொம்ப நல்லா பேசியிருந்திருப்பீங்க. அவங்க சொல்லியிருந்திருப்பாங்க, எதுவும் அதிகமாக வருத்தப்படாதீங்க மேம், இவன் இப்போ தான் ஃபஸ்ட்டு கொரியாவுக்கு வந்திருக்கா. இதே ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் தான். நம்ம ஊர்லலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஆனால் இதுலேயே நல்ல மார்க் எடுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேசியிருந்திருப்பாங்க. அதோடு நீங்களும் ஹாப்பி ஆகிட்டு உங்களோட ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க. அதுக்கப்புறமா மறுநாள் நீங்கள் ஜிமின் பக்கத்தில் உட்காடுறீங்க, சைன்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க. அதோட ஜிமின் அவனோட ஓப்பன் பண்ணிவிட்டு ரிப்போர்ட் கார்டை இப்போ தான் திறந்து பார்க்குறான். அவன் அதுக்குள்ளே எங்கேயும் கசக்கி போட்டு வச்சுருக்கான். ஜிமின், ஏன் ரிப்போர்ட் கார்டு எப்படி போட்டு வச்சுருக்க அப்படின்னு கேட்ட உடனே ஜிமின், மார்க்கும் அந்த லட்சணத்தில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஜிமின், ஆனால் நீ கெமிஸ்ட்ரியில் டாப்பாக அடிச்சுன்னு கேள்விப்பட்ட அப்படின்னு சொல்லுவேன்னே. ஆமாம், கெமிஸ்ட்ரி மட்டும்தான் நல்லா வரும். கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இது 2 தவிர எனக்கு வேறு எதுவும் வராது. ஃபிசிக்ஸ் மாதிரி எவ்வளோ எழுதுனாலும் வர மாட்டிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே நீங்கள், அச்சோ இதுக்கு ஏன் டென்ஷன் ஆக, நான் இருக்கல்ல அப்படின்னு சொல்ல உடனே அவருக்கு திருப்பியும் அதே சீன் ஞாபகம் வயன் ஜஸ்ட் லீவ் மீ அலோன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழுந்துச்சி போயிடுறாரு. இப்போ நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன், நீ எழுந்துச்சி போனா இவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சா, மண்டையில் கிண்டையில் எங்கேயாவது பட்டுடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. நீங்கள் அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து டெயோங் உங்க கூட வரான். டெயோங் வர்றதை பார்த்துட்டு ஜிமின்க்கு கோவம் வருது. இவன் மட்டும் அவன் பின்னாடி சுற்றிட்டுருக்கட்டுமே, அப்போ அவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பல்ல கடிச்சிட்டு சொல்கிறான். இதோட டெயோங் ஹே பையன், சிங்கிங் ப்ராக்டிஸ்க்கு கூப்பிட்டுட்ருக்காங்க வரையா அப்படின்னு கேட்ட உடனே ஜிமின், இங்கே ஏன் நான் இங்கே இல்லையா, என்னங்கையும் கூப்பிடலாம் தானே, நானும் இருக்கேன்னு தெரியல உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். டெயோங்கும், ஐயோ நான் அப்படி நினச்ச சொல்லலை ஜிமின், நீ உனக்கு தெரிஞ்சிருக்குமே, நீ தான் பிரின்சிபலோட பையனாச்சே அப்படின்னு சொல்லிட்டு டாண்டிங்லே சொல்கிறான். அது கேட்டுட்டு நீங்களும் தலையாட்டுறீங்க. ஆமாம் தெரிஞ்சிருக்கணும் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லவும், வயன் நீயுமா
அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அப்படி பார்க்குறாரு. அதோட நீங்கள் ஆப்வியஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு டெவங்க பார்க்குறீங்க. டெவங்க தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னு தெரிஞ்சுட்டு ஜிமினுக்கு இன்னும் கோவம் வருது. வயனை பற்றி வயன் என்னோடவ கிடையாது, நான் ஏன் இவளை அப்படியே பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் அவரையே திட்டிக்கிறாரு. சரி, ப்ராக்டிஸ் வந்து கேன்சல் ஆச்சுன்னு நினச்சிட்டு தான் நான் பண்ணேன். ஓ, அப்படி சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவும் ஜிமனும் ஆமாம் முடிஞ்சிடுச்சு, அவங்க வந்து இல்லைன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு முந்தின லட்சம் மாதிரி டேவங்கிட்ட சொல்லிவிட்டு அவர் நேராக போய் மியூசிக் ரூமில் போகிறாரு. நீங்கள் அப்படியே டேவங்க பார்த்துட்டு இப்போ இவனுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. அதோட டேவங் ஷக் பண்ணுறாரு, எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சரி வா போகலாம், அவன் சொன்னாக்கா கரெக்டாக தான் இருக்கும், ஆனால் இவனுக்கே தெரியாதுன்றானே, போய் செக் பண்ணிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் 2 பேரும் நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ தான் ப்ரொஃபஸர் உள்ளேருந்து வெளியில் வராரு. அப்படியே ஜிம்முனும் வெளியில் வரான். சொல்கிறதுக்கு மறந்துட்டேன், ஆமாம் இன்றைக்கி வந்து கிளாஸ் நான் எடுக்கலை, அதாவது இன்றைக்கி ப்ராக்டிஸ் எடுக்க வேணான்னு நினைக்கிறேன். நாளைக்கு வயன் நீ ஜெமின் கூட வந்துடு, ஜெமினும் உனக்கும் வேறு மாதிரி ப்ராக்டிஸ் இருக்குது. ஆல்ரெடி நான் ஜெமின் கிட்ட பேசினது தான், ஆக்சுவலி ஜெமின் தான் இந்த ஐடியா கொடுத்தான், ஸோ தேங்க்ஸ் டு ஹிம். அண்ட் நீயும் குரூப்பும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஜெமின் சொல்லிவிடுவான், அவகிட்டேருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கோ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ தான் ஜெமினுக்கு உயிரே வருது. வயன் எனக்கு ஏன்னு தெரியல, நீ என்னோடதாக மட்டும்தான் இருக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஜிமின் நான் போகிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க அங்கேருந்து. ஜிமனோ சரி வா நம்மளும் போகலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யுக்திக்காக இப்போ தான் வந்து வெளியில் வெயிட் பண்ணியிருந்திருப்பா யுக்தி உங்களுக்காக. அதோடு பார்த்துட்ட உடனே ஹே வயன், நீ உன்னை யாரோ பிக்கப் பண்ணுறதுக்கு வராங்கன்னு சொன்னல, யாருமே இல்லை, தனியாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இல்லை எங்கள் மாமா வந்துடுவார் விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் சரி நான் போகிறேன் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு யுக்தி போயிடுறா. ஜெமின் வந்து யுமிக்காக வெயிட் பண்ணியிருந்திருப்பான், அதனால் கேட்டு பக்கத்தில் நின்றுருப்பான். அதை நீங்கள் வேறு சைடில் நின்றுருப்பீங்க. ஜெமின் அப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறான். இப்போ தான் ஹே வயன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையோ. ஜேகே அங்கே வந்து நிற்கிறான். வயன் எப்படி போச்சு ஸ்கூலு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப சிரித்து அவன் கூட பேசுகிறீங்க. அதோட ஜிமினுக்கு இவன் யார் புதுசாக இப்போ தான் டேவங்க கட் பண்ணி விட்டேன், இப்போ இவனா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. இப்போ ஜேகே பார்த்துட்டு ஹே ப்ரோ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குவோம். இவருக்கு வந்து இப்போ ஞாபகம் வரல ஆக்சுவலாக. இது ஆக்சுவலி ஜேகேன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாது, அவரோட சீனியர் தான். ஜங்குக்கு வந்து இதே ஸ்கூலில் தான் படிச்சிருந்துருப்பார், ஆனால் சீனியர். ஸோ இவர் வந்து அது மறந்துருப்பார், யார் நம்ம ஜெமின் மறந்துருப்பார். அதோட ஜேகே பார்த்துட்டு ஹே ஜிமின் எப்படி இருக்க அப்படின்னு கேட்ட உடனே ஓ நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க, இது எங்கள் மாமா ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க நீங்கள். அதோட ஜிமின் வந்து ஓ ஓ ஓகே நீங்கள் தான் ஜேகேவா, ஓ ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஜிமின் இவ வேறு மாமானிட்டுருக்கா, எந்த மாதிரி மாமான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சரி ஜிமின் நான் நாளைக்கு பார்க்குறேன், எத்தனை மணிக்கு 7 மணிக்குன்னு சொல்லியிருந்தாங்களே 7 மணிக்கு வந்துடு, நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும் போது வயன் நான் வேணா உன் வீட்டாண்ட வரேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நீயா, நீ தான் பேசிகிட்டு இருக்கியா, இப்போலாம் நீ வேறு மாதிரி நடந்துருக்கு ஜிம்மி, என்னால் சத்தியமாக நம்ப முடியல, அது நீ தானா அப்படின்னு சொன்னோன்னே ஏன் நல்லா ஜென்டில்மேன் மாதிரி இருந்தாக்கா பிடிக்காதோ நீ சொன்ன. இல்லை இது யூஸ்வலாக அவனோட கேரக்டர் கிடையாது, சொன்ன வரைக்கும் நானும் ஒன்று பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே சரி அப்போ நான் கூல்டாகவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்புகிறாங்களையும். இல்லை நீ நடந்துக்கிற மாதிரி நடந்துக்கோ, இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அதோட ஜிமின் சிரிச்சுட்டு சரி நீ சொன்ன மாதிரி நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு.
அவர் திரும்பிட்டு அவர் பாட்டுன்னு போகலான்னு நினைக்கிறாரு. அப்போ தான் திடீர்னு யூமி வந்து பின்னாடியிலேருந்து, "அண்ணா மறந்துட்டியா அண்ணா?" அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து ஜிமினோட பின்னாடியே வந்து தட்டி விட்டு வந்திருப்பா. அதோட ஜிமின், "இல்லடி நீ வரேன்னு தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. "மறந்துட்டு தானே, உண்மையை சொல்லு. என்ன நீ பையன் மேலே க்ரஷ்ஷா?" "க்ரஷ்ஷான்னு தெரியல, இருக்குன்னு தான் நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "ஓ அண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து ஒரு மாதிரி சிரிக்கிறா. அதோட ஜிமின், "இதுக்கு தான் தங்கச்சிங்கிட்ட இல்லை சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறது." "இல்லை இல்லை இல்லை அண்ணா, நீ கண்டினியூ பண்ண, நான் எதுவும் சொல்ல மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. நடந்து போகும்போது யூமியோட கை பிடிச்சிட்டு தான் நடக்கிறாரு. ஆனால் அவளோட தாட்ஸ் முழுக்க டயோங்கும் ஜேகேவும் கூடவே இருக்கக்கூடாது. ஆனால் டயோங் எப்படியாவது பிரிச்சுடுவேன், அந்த ஜேகேவை தான் எப்படி பிரிக்கிறதுன்னு தெரியல. என்னதான் சீனியராக இருந்தாலும் என்ன பண்ணுறது, இவன் வேறு மாமான்னு சொல்லி தொலைச்சிட்றாளே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஜெமின் அவர் பாட்டுன்னு அந்த கோவத்திலே தான் இருக்கார். ஆனால் அந்த கோவம் யாருக்கும் தெரியாத மாதிரி தான் வச்சுருந்துருப்பார். அதோட கொஞ்ச நாள் கழித்து திருப்பியும் வந்து இந்த ப்ராக்டிஸஸ் அது இதுன்னு போகும்போது திருப்பியும் ஜேகே வந்து வந்திருப்பார். திருப்பியும் ஒரு கொஞ்ச நாள் கழித்து, ஒரு 2 வாரத்துக்கு கழித்து, எனக்கா வந்து அவர் ஃப்ரீயாக இருக்கும்போது நான் உன்னை ட்ராப் பண்ணியும் பிக்கப்பும் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். அதோடு நீங்களும் சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டுருப்பீங்க. அதோட திருப்பியும் அந்த நாள் வரும்போது இந்த வாட்டி அவர் பைக்கில் தான் வந்திருப்பார். நீங்கள் கொஞ்சம் க்ளோஸாகவே உட்காந்துக்கிறீங்க. அதோட ஜிமின் அதை பார்த்துட்டு, "வயன் இந்த மாதிரி க்ளோஸாக மட்டும் வேறு யாருக்கிட்டையும் இருந்துடாதுடி, நான் தான் உன்னை அப்படி இட்டுன்னு போகணுன்னு நினைக்கிறேன், ஆனால் நீ அந்த பையன் கூட ஓ" அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவும், "ஏய் மாமா, உனக்கு எப்போ படம் பார்க்க போகிறாங்கன்னு சொன்னேன்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி கேட்குறீங்க. அதோட, "அடியே ஓவராக தான் போயிட்டுருக்கேன், என்ன மாமான்னு கூட பார்க்காம பண்ணிகிட்ருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் தான் உனக்கு அந்த வேலையை பார்க்கணும், நீ என்கிட்ட அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "எங்கள் அம்மா உன் கூட கட்டி வச்சிடும், நல்ல பையன்தான், எனக்கு ஒன்றும் ஆட்சிப்படியும் கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரோட கண்ணத்தை கிள்றீங்க. அதோட ஜங்குக்கும் ரொம்ப ஷை ஆகிட்டு, "ஐயோ இவ வேறு ஒருத்தி" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணியிருப்பான். இதை ஜிமின் பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப அப்படியே ஆத்திரமாக வருது. இது வந்து டைரக்ட் கான்ஃப்ரண்டேஷன் மாதிரி இருக்குது, இதுக்கு மேலே பொறுத்துக்க முடியல. அதோட ஜிமின், "வயன் நம்ம 2 பேரும் வந்து ப்ராஜெக்ட் பண்ணணும், ஞாபகம் இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அவர். அதோட வயனும், "என்ன மாதிரி ப்ராஜெக்டா, நம்ம 2 பேருமா, எப்படா" அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. அந்த இது மீடியா எடிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "ஓ கொடுத்தாங்களா, ஓ சொல்லியிருப்பாங்க உங்ககிட்ட, சரி ஆனால் எப்போ, இப்போ தான் ஸ்கூல் முடிஞ்சிடுச்சு" அப்படின்னு சொல்லவும், "இல்லை நாளைக்குள்ளே பண்ணியாகணும், இன்றைக்கி ஒரு 7 மணி போல் ஆகிடும்" அப்படின்னு சொல்லுவோம். 7 மணி வரைக்குமா, அது நைட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஜங்குக்கும், "இல்லை பரவாயில்ல, நான் ஒன்று வந்து நான் ட்ரை பண்ணுறேன், மீட்டிங் இருந்துச்சுன்னா அப்பா வச்சு சொல்கிறேன்" அதோட ஜிமின், "இல்லை இல்லை நான் வந்து ட்ராப் பண்ணுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே, சரி ஓகே, ஜிமின் கூட பத்திரமா வந்துறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து வயன்கிட்ட கேட்கும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. அப்போ தான் ஜிமினுக்கு திருப்பியும் உயிரே வருது. இவங்க 2 பேரும் பிரிக்கிறாங்களையும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலைமையில் கை வச்சுக்கிறாரு. அதோட நீங்கள் கேட்குறீங்க, ஜிமின் என்னாச்சு, தலைவலிக்குதா அப்படின்னு சொன்னோடனே, லைட்டாக அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. நீங்கள் அப்போ ஒரு தைலம் மாதிரி எடுத்து கொடுக்குறீங்க, இதெல்லாம் வந்து அவர் போட்டதே கிடையாது. அதோட அதை பார்க்குறாரு, "இது என்னது" அப்படின்னு கேட்டோன்னே, க்ரீம் மாதிரி எடுத்து அப்ளை பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க நீங்கள். "என்ன இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது ஸ்மெல்லு" அப்படின்னு சொல்லி சொன்னோடனே, "ஆமாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும்." "ஐயோ ஜண்டு பாம் யூஸ் பண்ணதில்லைல்ல நீ, அது யூஸ் பண்ணு, இன்னும் பற்றிட்டு வரோம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணுன்னு, "அடி பாவி, என்ன சென்ட்டு போட்டு கொண்டுடுவா போல இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நீங்கள் இதே மேல்
போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இதுதான் இருக்குது, இல்லைன்னா தலைவலி மாத்திரைக்கு அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இல்லை இல்லை ஒன்றும் வேண்டாம், இதே ஓகே, மாத்திரைலாம் வேண்டாம். ஏன் மாத்திரை பிடிக்காதா? ஆமாம் பிடிக்காது. ஏன் அப்படின்னு கேட்கும். வயன் நோண்டி நோண்டி கொஷின் கேட்காத, என்னால் ஆன்சர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த மாதிரி டூனில் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதோ வந்து ஆஃபாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஏதோ இல்லை, கரெக்டாக இல்லை, இவனுக்கு வேறு ஏதோ இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நீங்கள் யோசிக்கிறீங்க, உங்களுக்கே சொல்லிக்கிறீங்க. சொல்லும் போது அவர் லைட்டாக கேட்டுடுறாரு. என்ன கொஞ்சம் ஷேர் பண்ணால் போதுமே, வந்துடுவீங்களே அப்படின்னு சொல்லவும் சிம்மன் அப்படிலாம் இல்லை, நீ நீ கோச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அதோட சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் தான் போகிறாரு. கோவம் இருக்குது, ஆனால் அப்போதைக்கு காட்டல. அதோட இந்த லேப்குள்ளே வரீங்க, யாருமே இல்லை. நீங்கள் ஜெமினை பார்த்துட்டு ஜெமின் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். எங்கள் அப்பா பிரின்சிபல் தானே, பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரை க்ளோஸ் பண்ணுறாரு. நீங்கள் ஓப்பனில் தான் வைக்கலாமே, இப்போ யார் வரப்போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஜெமின் உங்களை வந்து ரொம்ப க்ளோஸாக வராரு. நீங்கள் ஜெமின் இவ்வளோ க்ளோஸாக வராத, இப்போ பின்னாடி போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் வயன் நான் எதுவும் பண்ண மாட்டேன், ஆனால் நீங்கள் ஒன்று கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸாக வராரு. உங்களோட கையை பிடிக்கிறாரு. பிடிச்சிட்டோன்னே உங்களோட கையை வந்து அவரோட கையோட இன்டர்வைன் பண்ணிவிட்டு இன்னொரு கையை எடுத்து உங்களோட சீக்ஸ் மேலே வைக்கிறாரு. வயன் எனக்கு இதில் புதுசு, நான் யாரையும் இந்த மாதிரி விட்டதில்லை, ஏன்னு தெரியல, முதல் வாட்டி ஐம் லெட்டிங் சம்மன் இன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நீங்கள் ஏன் புரியல எனக்கு, நான் அப்படி என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லவும் அவர் வயன் எனக்கு என்னோட ஹிஸ்ட்ரியை வேறு, நான் இருந்தது எங்கள் அப்பனை என்னால் சத்தியமாக சொல்கிறேன் நம்பவே முடியாது. இப்போ கூட யூமியை வந்து வெளியில் போயிருக்கான்றதுக்காக தான், டூர் போயிருக்காருன்றதுக்காக மட்டும்தான் நான் இது வரைக்கும் கம்முன்னு இருக்கேன். இல்லை என்னதுக்கு போயிருப்பேன், உண்மையை சொல்கிறேன், யூமிக்காக மட்டும்தான் நான் ஒன்றும் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லவும் நீங்கள் யூமி ஏன் யூமி என்னாச்சு யூமிக்கு அப்படின்னு சொல்லவும் அவரோட கண்ணில் கலங்கிடுது. எங்கள் அம்மா இருக்கிற வரைக்கும் எல்லாமே நல்லா இருந்துச்சு, ஆனால் அவர் கூட நான் இன்னும் ஏன் வாழ்ந்துட்டுருக்கேன்னு தெரியல, ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து கோபம் இன்னும் அதிகமாக வருது. அதோட நீங்கள் இன்னொரு கை அப்படியே தான் இருந்திருக்கும், அவளை புஷ் பண்ணலான்ட்டு ஷோல்டர் பக்கம் தான் இருந்திருக்கும், அதை எடுத்து நீங்கள் கப் பண்ணுறீங்க. ஜெமினா எனக்கு தெரியல என்னன்ட்டு, ஆனால் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, பரவாயில்ல, எழுதுறேன்னு சொன்னேன், இன்னும் ஒரு பேப்பர் கூட வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். எழுதி வச்சுருக்கேன், ஆனால் எனக்கு தைரியம் இல்லை எடுத்துகிட்டு வந்து கொடுக்க. திருப்பியும் அந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா ஆல்ரெடி பட்ட கஷ்டம்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி சொல்லவும் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஜெமின் நான் அப்படி கிடையாது, நான் உன் கூட எப்போவுமே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஆறுதலாக தான் சொல்லியிருப்பீங்க, ஆனால் அவருக்கு அந்த வார்த்தைங்களாம் வந்து ஏதோ இதுதான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு எப்போவும் இருப்பில்ல அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே இல்லாத அந்த ஸ்ட்ராங்கான வாய்ஸ், அந்த ஸ்ட்ராங்கான வாய்ஸே வந்து ஒரு மாதிரி ஷேக் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகணும். ஜெமின் ஏன் உன்னோட வாய்ஸ் இப்படி இருக்கு சொல்வியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாஃப்டாக உங்களோட கையும் நடங்க ஆரம்பிக்குது. இவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்மக்கிட்ட எனிமி மாதிரி இருந்த பையன் இப்போ திடீர்னு இந்த மாதிரி ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி எனக்கு தெரியும் நீ அந்த மெடிசன் பற்றி சொல்ல போகிறது இல்லைன்ட்டு, ஸோ அட்லீஸ்ட் உனக்கு என்ன சொல்ல தோணுதோ அதாச்சும் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லவும் அவர் எனக்கு நிறைய சொல்லணும், ஆனால்
இப்போ முடியாது. இந்த காலத்துக்குள்ள எனக்கு ஐ நீ நீ சொன்ன மாதிரி எனக்கு ட்ரஸ்ட் இருக்குது. ஆனால் இப்போ என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருப்பி பார்க்கவும், நீங்கள் அப்படியே அவரோட ஃபேஸ் கட் பண்ணிவிட்டு, இங்கே பாரு ஜெமின், உனக்கு எப்போ கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்போவே சொல்லு, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அவருக்கு சரி அந்த எடிட்டிங் ஒர்க் போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லும் போது அவரும் நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ தான் உங்களோட கண்ணை பார்க்குறாரு. அதோட அந்த கண்ணில் ஜெலசி தெரிஞ்சிருக்கும். அதோட நீங்கள் அவனை பார்த்துட்டு இப்போ ஏன் நீ என்னை அப்படி பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்ல உடனே அவர் உங்களோட லிப்ஸை போட்டு கிஸ் பண்ணுறாரு. அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களோட ஹிப்ஸை அப்படியே போட்டு ப்ரெஸ் பண்ணியிருப்பார். அப்படியே உங்களை வந்து இழுத்துருந்துருப்பார். அதோட அப்படி சொல்ல உடனே ஜெமின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக தள்ளி விட்றீங்க. அதோட ஏன் உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் ஜெமினை பார்க்குறீங்க. நீ என்ன இப்போ ஏன் கிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மூச்சு வாங்குது. அதோட அவர் நீ நீ ஜேகே கூடயோ டெஹம் கூடயோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஜேகே என்னோட மாமா தானே, நான் ஒரு நிமிஷம் டெஹம் என்னோடய ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், எனக்கு வேறு எந்த பையனும் உன் கூட இருக்கும்போது எனக்கு பிடிக்கல. உனக்கு பிடிக்கலன்றதுனால நான் ஏன் இல்லாமல் இருக்கணும், நான் ஏன் அவங்க கூட இல்லாமல் இருக்கணும், எனக்கு புரியல அப்படின்னு சொன்ன உடனே திருப்பியும் நீங்கள் கொஞ்சம் இந்த வால்லேருந்து டிஸ்டன்ட் ஆகி கொஞ்சம் தள்ளி விட்டதுனால அவர் கொஞ்சம் தூரம் போயிருப்பார். திருப்பியும் க்ளோஸாக வந்துட்டு, வயன் எனக்கு எனக்கு தெரியல, சில நாளாக எனக்கு உன்னை பற்றி தான் யோசிச்சுட்ருந்தேன். நீ நீ வந்த ஏனோ நான் யாரை பற்றியும் இது போல் யோசிக்கவே மாட்டேன். நீ நீ வந்ததுனால உன்னை பற்றியே தான் யோசிச்சுட்ருக்கேன். நான் வேறு யாருமே என்னோடய உலகத்துக்குள்ளே விட வேண்டான்னு நினைக்கும் போது நீ நீ எவ்வளவோ ஈஸியாக வந்துட்ட. ஆனால் ஏன் வந்த புரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நீங்கள் அப்படியே ஜெமினை பார்க்குறீங்க. நான் உன்னோட உலகத்தில் புரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அதோட ஜெமின், ஆமாம் என் உலகத்தில் நீ வந்துட்ட, நீ யூ ஸ்டார்டட் ஹாண்டிங் மை தாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதோட நீங்கள் நான் நான் அப்படி என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீ நீ சொல்கிற வார்த்தைகள் அதெல்லாம் ஒரு மாதிரி கேட்கணும்னு தோணுது. அது அது உங்கள் அம்மா கூட தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அவருக்கு அப்படியே ஃப்ளாஷ்பேக் வந்துட்டு, வயன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்களை ஹக் பண்ணிவிட்டு உங்களோட நெக்குக்கு நடுவில் அவர் அப்படியே அவரோட ஃபேஸை புதைச்சிக்கிறாரு. அதோட நீங்கள் ஜெமின் ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவரோட தலையை கூதி விடுறீங்க. அப்படியே பண்ணவும், இல்லை அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வந்து ரொம்ப யோசிக்கிறாரு. அதோட நீங்கள் ஜெமின் 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 நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்டாக தலையை கூதி விடுவோம். அவர் அப்போ தான் வந்து கொஞ்சம் நார்மல் ஆகிறாரு. ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு, எங்கள் அம்மா இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே தள்ளி போகிறாரு. அவர் வந்து ஒரு சேர் மாதிரி இருந்திருக்கும், அதை அப்படியே பிடிச்சிருப்பார். அந்த ஆர்ம்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா சேரோட, அதை பிடிச்சிட்டு நின்றுருப்பார். அதோட நீங்கள் ஜெமின் என்னாச்சு, உங்கள் அம்மா ஓகே தானே அப்படின்னு கேட்டவும், இல்லை வயன் கேட்காதுன்னு சொன்னேன், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதோடு நீங்கள் சரி சரி நான் எதுவும் கேட்கல நார்மலாக இந்தா தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டில் ஓப்பன் பண்ணி கொடுக்குறீங்க. அதோட அவர் குடிச்சிட்டு, ஆக்சுவலாக நான் இதை சொல்கிறதுக்கு தான் நான் உன்னை வேண்டான்னு சொன்னேன், போக வேண்டான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதோடு நீங்கள் அப்போ எடிட்டிங் அப்படின்னு கேட்கவும், இல்லை அது நாளைக்கே சப்மிட் பண்ணணும்னு கிடையாது, இன்றைக்கி தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும்,
நீங்கள் அப்போ அப்போ நீ என்ன சொல்ல வந்தியோ சொல்ல. இப்போ சொல்லணும்னு தான் நினச்சேன். ஆனால் இல்லை, நான் நான் உனக்கு வேறு நாள் சொல்லவா அப்படின்னு கேட்டவும், அதோட நீங்கள் சரி, நீ நீ எப்போ ஓகேவா இருக்கியோ அப்போ சொல்லு போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அதோட ஜிமின் திருப்பி உங்களோட கையை பிடிச்சிட்டு, ஒன்று மட்டும் சொல்கிற வயன், எனக்கு எனக்கு ஏனோ தெரியல, யோமியன் எங்கள் அப்பா கிட்ட விட்டுட்டு என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது. என்னால் என்னால் யூமிக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும், நீங்கள் யூமி தானே, யூமி நல்ல பொண்ணு, அவ உன்னை பார்த்துப்பா ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அண்ணன் தானே தங்கச்சியை பார்த்துப்பா, தங்கச்சி எப்போ அண்ணா என்ன பார்க்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும், ஐயோ ஜிமின் நீ இப்போது எனக்கு ஏன்னு தெரியல, ஆனால் உன்னோட அம்மா பற்றி பேசும்போது ஒரு மாதிரி உன்னோட முகமே வேறு மாதிரி ஆயிருந்துச்சு. ஆனால் யூமி என்னதான் உன்னோட தங்கச்சியாக இருந்தாலும் அம்மாவோட மறு உருவம் மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அவருக்கும் ஏதோ யோசிச்சுட்டு, ஓ ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் அந்த நாள் யூமி, அண்ணா எங்கே இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூஸ் எடுத்துகிட்டு போகலான்னு வந்திருப்பா. ஜிமின் கேட்டிருந்துருப்பான். அந்த டைமில் அவனுக்கு எங்ஸைட்டி வந்திருக்கும். அவர் ஒரு இடத்துல போய் உக்காந்துட்டு அவருக்கு தலையே சுற்றுது, அப்படியே உலகமே சுற்றிட்டுருக்க போல தோணும் போது யூமி அப்படியே அந்த கிளாஸை வச்சுட்டு, அண்ணா என்னாச்சு இங்கே பாரு, என்னாச்சு, என்ன இது குடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஜிம்மனும் அப்படியே அதை தள்ளி விட்டுருந்துருப்பான். வேண்டாம், அவளை எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவமாக சொல்லியிருப்பார். அதோட யூமியும் அப்படி ஃப்ரெஞ்சாக இருந்திருப்பா. ஜிம்மன், அண்ணா உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி, அண்ணா இங்கே பாரு இங்கே பாரு, நான் இருக்கேன், இங்கே யூமி, உன்னோட யூமி இருக்கேன், இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஜிமின் அப்போ தான் அவரை பார்க்குறாரு. யூமி நீ இங்கேருந்து போ, வேண்டாம், அவங்க வருவாங்க, வேண்டாம் போன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும், அண்ணா யாரும் இல்லை இங்கே, நம்ம 2 பேர் மட்டும்தான் இருக்கோம், அப்பா வெளியில் போயிருக்காரு, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அப்போ தான் ஜிமின் மெதுவாக கான்ஷியஸ்க்கே வராரு. அந்த எங்ஸைட்டி அட்டாக்னால் அவர் அப்படிலாம் பண்ணியிருந்திருப்பார். அது யூமி சொல்லியிருந்திருக்க மாட்டா. அப்போ பின்னாடியிலேருந்து ஸ்ட்ராங் வந்திருந்திருப்பான். அவன் திட்டி இருந்திருப்பான், ஏண்டா ஜிமின் யூமி ஏன் போட்டு திட்டினா, அவளோட கையில் பாரு காயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஜிமின் யூமி நீ உன்னை நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் வராதண்ணா அந்த மாதிரிலாம் இருக்கும் போதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவமாக சொல்லவும், யூமி அண்ணா அதுக்குன்னு நான் உன்னை அப்படியே விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், என்னை பார்த்துக்க தெரியும் யூமி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. அதோட, அண்ணா நீ என்னதான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் உனக்காக ஒரு பொண்ணு வேணும் அண்ணா, நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், வேண்டாம் யூமி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பாரு. அதோடு தான் யூமி போயிருந்திருப்பா. ஸ்ட்ராமு அவனை சப்புன்னு ஒரு அரைஞ்சிருப்பான் ஜிமினை. அதோட ஸ்ட்ராம் வேண்டாம் போ அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லும் போது, டேய் அவளோட கையில் காயம் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் சொல்கிறாரு. அதோடு சொல்லவும், அவன் அப்போ தான் மெடிக்கல் எய்டு ஃப்ரான்டிக்காகவே தேடுறாரு. அங்கே இங்கே எல்லாத்தையுமே வீடியோ தலைகியே போட்டு தேடுறாரு. அதோடு கிடச்சிட்ட உடனே யூமியும் சைலண்ட்டாக ஒரு இடத்துல போய் அழுதுருந்துருப்பா. அண்ணாக்கு ஏன் இப்படி ஆகுது, அவன் எதுவும் சொல்லவும் மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்டே மனமுன்னிகிட்டே அழுதுருந்துட்டுருப்பா. அப்போ தான் ஜிமின் அவளோட காலை பக்கத்தில் யூமி அப்படின்னு சொல்லவும், ஜிமினை பார்க்குறான். அதோட, சாரி என்னை மன்னிச்சிடு, நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது,
அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இல்லைண்ணா பரவாயில்ல, அது அது ஒன்றும் அறியாமே தானே பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு யூமி தன்னோட கை பின்னாடி வச்சுக்கிறா. அதோட ஸ்ட்ராங் சொன்னான், ஆமாம் நான் பார்க்கல, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும், இல்லை நான் பார்த்துக்கிறேன், நான் இப்போ தான் கை கழுவிட்டு வந்தேன், கொஞ்ச நேரம் ப்ளீடிங் ஸ்டாப் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கீழே பார்க்குறா. அவள் பயத்திலே இருக்கா, இப்போ திடீர்னு ஏதாவது பண்ணிட்டு போகிறான்னு சொல்லிட்டு. அதோட யூமியை அவளோட கையை பிடிச்சிட்டு இப்போ தான் அவளுக்கு ஆயின்மெண்ட் அதெல்லாம் போட்டு விடுறான். என்னை மன்னிச்சிடு என்ன, நான் எனக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கீழே பார்க்கவும், யூமி, அண்ணா அது அது பரவாயில்ல, இதை பாரு, நீ நீ எதை பற்றி யோசிக்காத, நீ நீ ஒன்றும் சாப்பிடவே இல்லை காலையிலேருந்து, வா உனக்கு உனக்கு நான் சமைச்சு வச்சுருக்கேன். எனக்கு அவ்வளோக்கா எதுவும் சமைக்க தெரியாது, இருந்தாலும் கொஞ்சம் ப்ரெட்டும் ஜாமும் பண்ணியிருக்கேன் சாண்ட்விச் மாதிரி. எனக்கு தெரியும் உனக்கு ஜாம் பிடிக்காதுன்னு, இருந்தாலும் எனக்கு அதை மட்டும் தான் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கீழே பார்க்குறா. அதோட ஜிமின், யுமிமா இவ்வளோ பண்ணதே பெரிய விஷயம், நான் அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் அந்த ப்ரெட்டும் சாண்ட்விச்சும் எடுத்துட்டு அவர் தரையில் உட்காந்துக்கிறாரு. என்னதான் டைனிங் டேபிள் இருந்தாலும் அவர் அதை யூஸ் பண்ணாமல் தரையிலே உட்காந்துக்கிறாரு, யூமியோட கால் பக்கத்துலே. யூமியும் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கீழே உட்காந்துடுறா. ஏன் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, அங்கே தான் டைனிங் டேபிள் இருக்குல்ல, அங்கே போய் தான் உட்காந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லவும், இல்லை நான் 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 தப்பு பண்ணியிருக்கேன், அந்த மாதிரிலாம் அண்ணா அப்படிலாம் கிடையாது, போ அப்படின்னு சொல்ல உடனே, இல்லை நான் அப்படி தான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்து சாப்பிட்றாரு. இதெல்லாம் ஞாபகம் ஜிமினுக்கு கண்ணிலலாம் தண்ணி வந்திருக்கும். ஆமாம் வயன், நீ சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண் கலங்கி அவளை பார்த்ததும், வயன், ஜிமின், சரி எனக்கு தெரியும், உனக்கு உனக்கு ரொம்ப சேடாக இருக்குன்ட்டு, ஆனால் நான் இப்போ வீட்டுக்கு போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்க்கவும், ஜிமினும், ஓ மறந்தே போயிட்டேன், என்னோட துக்கத்தெல்லாம் ஞாபகப்படுத்திடுச்சா, நான் வரேன், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நீங்கள் இல்லை பரவாயில்ல நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அதோட இந்த ராத்திரியில் நீ தனியாக போக போறியா, ஆல்ரெடி 7:30 ஆயிடுச்சு, இருட்டிடுச்சு அப்படின்னு சொல்லவும், நீங்கள் பரவாயில்ல நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். வயன், நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறேன்ல, சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போயிட்டே இருக்காரு. அதோட உங்களை வீட்டாண்டு ட்ராப் பண்ணிவிட்டு ஜிமினை பார்த்துட்டு, நீங்கள் தேங்க்ஸ் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஜிமினும், பரவாயில்ல, நீ நீ என்னை ஜட்ஜ் பண்ணாமல் கேட்டல, அதே பெரிய விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கீழே பார்க்குறாரு. இந்த மனுஷனை ஒரு நாள் கூட இந்த மாதிரி பார்த்ததில்ல, ஆனால் இப்போ திடீர்னு இப்படி பண்ணும்போது உங்களுக்கு அவரை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கீங்க. ஜிமின், டைம் ஆயிடுச்சு, நீ நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்னதும், போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு நினைக்கும் போது, ஜேகே அப்போ தான் வண்டியிலேருந்து கீழே இறங்கி இருப்பார். அதோட, டே ஜிமினா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதோட ஜிமின், ஹே ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு கேட்சப் பண்ணிக்கிறாங்க 2 பேரும். ஆக்சுவலாக ஜிமின் அவனோட யார், நம்ம ஜேகேவோட கிளாஸ்மேட்டோட தம்பியாக தான் இருந்திருப்பார். அந்த தம்பின்ற உறவில் அந்த மாதிரி தான் சேர்ந்து இருந்திருப்பாங்க. நிறைய விஷயம்லாம் பண்ணியிருந்திருப்பாங்க சேர்ந்து. அதோட ஆனால் ஜேகேக்கு இதெல்லாம் தெரியாது, இவன் ஒரு கிரிமினல் அதெல்லாம் சொல்லிட்டு, அதனால நார்மலாக விட்டுருந்துருப்பாரு. அதோட நீங்கள், மாமா
அம்மா உன்னை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லவும் நீங்களும் உள்ள போயிடுறீங்க. ஜிமின் உங்களை போகிறதே பார்த்துட்டு இந்த பொண்ணு ஓவரா போயிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு அப்படியே போயிட்டே இருக்காரு. அதோட திடீர்னு ஒரு 4-5 பேர் தன்னோட பைக் எடுத்துட்டு அப்படியே வந்து ஜிமினுக்கு முன்னாடி வராங்க செம்ம ஸ்பீடில். சரிடா, இந்த எஃப்எஃப் நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோட் எனக்கு தெரியல எப்போ வரும்ன்ட்டு. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரிடா. நானும் கொஞ்சம் ட்ரை தான் பண்ணியிருக்கேன் டெய்லி போடலான்னு சொல்லிட்டு. ஆனால் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்க மாட்டேருக்கு. ஸோ ஐம் சாரி. அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு ஏதாவது வந்து கமெண்ட் பண்ணனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூடா ப்ளூபெரிஸ். பாய்.